Hello, good evening, Satyanarayana. Vang. I'm waiting for you, Satyanarayana. అంటే ఇది నా వైఫ్ పంకజము, ఇది అయోగ్యసారి, అది ఆరోగ్యసారి. నమస్కారమ్మా. நான் అట్లా పోకూడదు. అది తమిళనాడు ఆంధ్ర ఉండాల్సిన పోదు కళ్యాణం అయింది. ఇప్పుడు తమిళనాడు ఆంధ్ర తల్లిగా పోయింది. ఇంకా డైవర్స్ ఆగలేదు. భగవాన్ దయలేదు. చూస్తాం. கொஞ்ச நாள் அசல் வழியாம இருக்க மாட்டேனா? என்னம்மா, மெட்ராஸ்ல எவ்வளவு பெரிய லீடிங் லாயர் அவரு, அவர்கிட்ட போய் நீங்க అది చెప్పండి. சத்யநாராயணா, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமே. పంకజం నేను ఒకటే, పర్వాలేదు చెప్పండి. பாதிரியார் வழக்குனால எங்க குடும்பத்துக்கே கொஞ்சம் கெட்ட பேர் வரும் போல. கெட்ட పేరు వస్తుంది. ఎందుకంటే ఒక కొడుకు గీత గట్టిగా పిడికు కదా, கெட்ட பேர் వస్తుంది. என்ன சார் இது? உங்க பிள்ளைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா வளர்த்துக்க கூடாதோ? எங்க வெங்கட்ட பாருங்க, இவர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். అవును, నేను కోడ கிழிச்சா அவன் தாண்டறது లేదు. ஆனா நானும் அவன் எங்க நிற்கிறான்னு பார்த்துக்கிட்டு தான் கோடு கிழிக்கிறது. அவன் மாடியில நின்னா இங்க கோடு, இங்க நின்னா வாசல்ல கோடு, வாசல்ல நின்னா மவுண்ட் ரோட்ல டிராபிக் கோடு இல்ல, அதான் கோடு. இப்ப ஏமா என் மகனை பத்தி பேசணும்? அவன் தான் செத்து போயிட்டானே. మీరు భాగ్యవంతుడు, అదృష్టశాలి. నా కొడుకు వెంకట ఉన్న ఊరోడదా ఉంది. భగవాన్ దయలేదు. చూస్తాం. என்னென்ன இது? பாவம், அவர் பையன் செத்து போற நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கார். சார், நீங்க வருத்தப்படாதீங்க சார், உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு பையன் கிடைப்பான். இல்லம்மா, என் வைஃப் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. మీరు భాగ్యవంతుడు, అదృష్టశాలి. నా వైఫ్ పంకజం ఉన్న ఊరోడదా ఉంది. భగవాన్ దయలేదు. చూస్తాం. என்னென்ன பேசுறேன்? பாவம், அவர் பொண்டாட்டி செத்து போற நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கார். சார், நீங்க வருத்தப்படாதீங்க சார், உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு பொண்டாட்டி கிடைப்பா. இன்னத்துக்கு இந்த వయసులో அவருக்கு రెండో కళ్యాణం అది వద్దు. ఆరోగ్యస్వామి గారు, నేను ఒక ఐడియా చెప్తానండి. చెప్పండి. நீங்க ஒரு பையன் தத்து எடுத்துக்கோங்க, அடாப்ஷன். నా కొడుకు వెంకట్ దత్తు కావాలా? ఫ్రీగా ఇస్తాను, ఫ్రీ. கூட ஒரு டேப் ரெக்கார்டர் ஃப்ரீ. ரிடக்ஷன் செல் இస్తాను. என்ன இவர் வாழான்னு சொல்றாரு. அவனையும் இவரை மீட் பண்ணிக்கிறேன். அவன் அதான் இவரை போய் எல்லாரையும் பார்ப்பான். அவன் மிஸ்டர் சத்யநாராயணா, நான் உங்ககிட்ட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேச வந்தேன். చెప్పండి. கேட்குறீங்களா? చెప్పండి. கீதா నా కొడుకు వెంకట దత్తు వద్దా? సరే, రైట్. கீதா குப்புசாமி அருமை நாயத்துக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினதுன்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ఇది ఒక వేళ ఇది இப்போ నీకు ఎన్ని స్టేట్మెంట్ కావాలనో అన్ని స్టేట్మెంట్ తీసుకో. ఈ జైలు రికార్డ్స్ పట్టుకుని ఓన్ కేసు, పోలీస్ కేసు, ప్రాసిక్యూషన్ కేసు అంతా చట్నీ చేస్తాను. నేను ఆంధ్ర వాళ్ళు గోంగూర చట్నీ చేస్తాను. నా వైఫ్ పంకజము తమిళ తేగా చట్నీ పండుது. డబుల్ చట్నీ చేస్తాను నేను. அருமை நாயத்துக்கு நீங்க என்ன சார் நீங்க என்னமோ நீங்க பெத்து பேர் வச்ச மாதிரி அருமநாயகர் ஃபாதர் அருமநாயகன் சொல்லுங்க. அவர் தான் இப்ப பிரீஸ்ட் இல்லையே. వాళ్ళు ప్రీస్ట్ అయ్యా. నీవు సైతాన్. పెద్ద స్టేట్మెంట్ తీసుకున్నారు. ఓ స్టేట్మెంట్ నేను కోర్టులో సైబర్ చేస్తాను చూడు. அது உங்களால முடியும்னு தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். உங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். செக் புக் ரெடியா கொண்டு வந்திருக்கேன். பிளாங்க் செக் 1 lakh. రెండు నాకు ఒకటి పంపించు. Oh yes, 2 lakhs. మూడు 3 lakhs, no problem. ஆச்சி, மூடு అని சொன்னா செக் புக் மூடு. ఇప్పుడు சொன்னது தமிழ் மூடு. எனக்கு கோவம் வந்தா தமிழ் வருது. పెద్ద డబ్బు ఇస్తారు ఇವರು. డబ్బు ఎవరికి కావాలి? నీ డబ్బు பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அது அந்த காலமும். இந்த காலம்ல பணம் இன்னைக்கு வந்தா நேத்துக்கே போகுது. ఈ కేసు நடந்ததுன்னு சொன்னா నేను அட்வொகேட் ஜெனரல் ஆவறேன் ஐயா. சாலைட் மிஸ்டர் நாராயணா, நீங்களே யார் பேர்ல வேணாலும் எவ்வளவு வேணாலும் எழுதிக்கங்க. கம் ஆன். మా వైఫ్ పంకజమ్మ పేరు పేరులో ఉందా ట్యాక్స్ వద్దు. నా కొడుకు వెంకట పేరు. నో ప్రాబ్లం.
హే బ్లడీ ఫూల్. అవునయ్యా, యారాவது బ్లడీ ఫూల్ అట్టా అవన కూడా ఉంది చెక్కు. డబ్బు ఇస్తావు నాకు, డబ్బు. ఈ కేసు நடந்ததுன்னு சொன்னா నేను அட்வொகேட் ஜெனரல் ஆவறனையா, அதே நான் லைஃப் ஆம்பிஷன் తెలుసా? என்ன அவருக்கு புரியலன்னா ஏமி வெள்ள போடா, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. என்னத்த சொல்றது இங்கிலீஷ்? கெட் அவுட். இங்கிலீஷும் தெரியாது பங்கஜமா. నేను అడ్వకేట్ జనరల్ ఆవర్ వెళ్ళు. நான் அட்வொகேட் ஜெனரல் பொண்டாட்டியானோ. నేను అడ్వకేట్ జనరల్ పొండాటికి హస్బెండ్ ఆవర్ వెళ్ళు. సత్యనారాయణ ఎంఎల్ఏ స్పీకింగ్. ఎవరండి? అట్లనా? నేను అడ్వకేట్ జనరల్ ఆవరదా? అట్లనా? థ్యాంక్ యూ. ஆரோக்கியசாமி காரு ரொம்ப சொன்னாரா? அட்லனா? థ్యాంక్ యూ. எனக்கு தகுதி இருந்தது காதா? அட்லனா? థ్యాంక్ యూ. அட்லனா? థ్యాంక్ యూ. என்னன்னா அது? நேத்து மூச்சே நின்னு போய் போட்டுருக்கு. அட்லனா? థ్యాంక్ యూ. ஐயோ, ஹார்ட் நின்னு போய் போட்டுருக்கு. அட்லனா? థ్యాంక్ యూ. என்ன டாக்டர் கூப்பிட்டுமா? ஐயோ, இத்தனை நாள் முழு வலி பச்சுமா இருந்தேன், இப்போ அறையாயிட்டேலா? పంకజమ్మ, నేను అడ్వకేట్ జనరల్ ఆగబోతాను. என்ன நிஜமாவா? யாரு சொன்னா? யாரு சொன்னா? టెలిఫోన్లో ఇన్ఫర్మేషన్ వచ్చింది. ஐயோ, நிஜமாவே போன் உங்களுக்கு தான் வந்ததா? ஏதாவது ராங் நம்பரா இருக்க போறது? ఇది కరెక్ట్ ఇన్ఫర్మేషన్ పంకజమ్మ. గవర్నమెంట్ సైడ్లో నుంచి ఇన్ఫర్మేషన్ వచ్చింది. அடுத்த மாசம் నేను అడ్వకేట్ జనరల్ ఆవ. அடுத்த மாசம் வரைக்கும் நான் சாதாரண வக்கீல் பொண்டாட்டி தானா? அடுத்த மாசம் சீக்கிரமா வரக்கூடாதா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, நான் சுத்தி போடுறேன். திருஷ்டி. ఏడుగుంట్లు వాడ వెంకటాచలం, నేను అడ్వకేట్ జనరల్ ఆగబోతాను. అంత నీ దయ, ఆరోగ్యస్వామి గారు దయ. What is this? Looking that side, see this side. Are they taking? ఏంటి ఇది ఇంగ్లీషు? நான் வந்து அட்வொகேட் ஜெனரல் பொண்டாட்டி ஆக போறேனே, இங்கிலீஷ் பேசி பழக்கப்படாதா? அதோ அவர் வர, அவர் வர. రండి రండి வாங்க வாங்க வாங்க. రండి 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 రండి. ఇన్ఫర్మేషన్ వచ్చింది. మీరు ఒక మాట చెప్పినది ரொம்ப நல்லதுగా పోయింది. எனக்கு தகுதி இருந்தது కదా? చెప్పండి చెప్పండి. உன்கிட்ட கேட்டு போனது ரெக்கார்ட்ஸ். పెద్ద రికార్డ్స్. ఎవరికి కావాలి అంత రికార్డ్స్? నేను అడ్వకేట్ జనరల్ ఆగబోతున్నాయా. అడ్వకేట్ జనరల్ గవర్నమెంట్కి ఎగెన్స్ట్గా కేసులో అపీర్ ఆగకూడదు. அதனால ஃபாதர் గారు కేసు నేను நடத்தக்கூடாது. அந்த రికార్డ్స్ నాకు వద్దు, నీ దగ్గర ఇస్తాను. థ్యాంక్ యూ. పంకజమా, ఇందులో స్టేట్మెంట్, లెటర్, టేప్ రికార్డింగ్ అన్నీ ఉంటాయి. అది నీవే కుదురు. కారణంగానే చెప్తాను, నీవే కుదురు. இந்தாங்க சார், ஜாகிரதை. అన్ని థ్యాంక్ యూ, రికార్డ్స్. థ్యాంక్ యూ వెరీ మచ్. నాకెందుకండి థ్యాంక్స్? పంకజమే కదా కుడుతుంది, దానికి చెప్పండి థ్యాంక్స్. థ్యాంక్ యూ మేడం, థ్యాంక్ యూ. இந்த ஃபாதர் அருமைநாயகம் வந்தாருன்னா అంతా ఏం చేసేది? ఎవరి కేసులో నాకు సందేహం వచ్చింది. ஆமாமா, அவர் என்ன போய் சொல்றாரோ எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க என்னத்த கண்டோம்? அவர் தன்னைத்தான் ஒரு கிறிஸ்டியன் சொல்லிக்கிறார். அவர் கிடக்குறாரு, விடுங்க. உங்களை மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவா தான் கிறிஸ்டியன். நீங்க பார்க்காத இயேசுவா, நீங்க பார்க்காத అట్లనే ఉండండి, అట్లనే చేపట్టుకోండి. పంకజమా ఇక్కడ చూడు, మూకు మీద విరలు పట్టుకుని జీసస్ క్రాస్ மாதிரி ఉంది చూడు. క్రాసే వాళ్ళు, క్రాసే వాళ్ళు. அப்படியே ஜீசஸ் மாதிரியே இருக்காரு. கையை எடுத்துருங்க, மூக்கு அறுந்துட போறது. அருமைநாயகம் வந்தாருன்னா రండి 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 రండి. నేను అడ్వకేట్ జనరల్ ఆగుతాను. అడ్వకేట్ జనరల్ గవర్నమెంట్కి எகென்ஸ்ட்గా கேஸில் அப்பீர் ஆகக்கூடாது. அது ராங் ப்ரொசீஜர். அது அதனால உங்கள் கேஸ் నేను நடத்தக்கூடாது. அந்த ரெக்கார்ட்ஸ் అన్నీ ఇప్పుడు அவர் கையில் இருக்குது. அது నేను கொடுக்கல. இது
ఏడుగుంట్లవాడు వెంకటాచలపతి సత్యంగా చెప్తాను, నేను కొడుకులేదు, పంకజమే కొడుకు. అది నీకు அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. అది అదర్ గారు, మిస్టర్ అరవినాయకన్, నీ తలకా పైన బ్రహ్మదేవుడు సరిగా எழுதలేదు. எஸ், இன்னொரு வியாபாரத்தையும் இப்பத்தான் முடிச்சு. அவர் என்ன பேசிட்டு போறார் புரியுதா? ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டு வைஃப் கொடுத்தாங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு போறார். அவர் என்ன சொல்லிட்டு போறார் புரியுதா? புரியுது. கொஞ்ச நாளாவே எனக்கு கூட இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சு. தன்னுடைய மனசாட்சி சமாதானம் பண்ண அப்படி சொல்லிட்டு. உங்களுக்கு இன்னும் புரியலையே? அவர் எதுக்காக மனசாட்சியை சமாதானம் செய்துக்கணும்? அவர் மனசாட்சி தான் நான் விலைக்கு வாங்கிட்டேனே. அவர் உங்களை ஏமாத்திட்டு போறார். கீதா குப்சாமி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்கள பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். இவரை என்ன கொடுத்து சார் வாங்கினீங்க? பதவி, பொசிஷன், அதை கொடுத்தே வாங்கிட்டேன். இது நேரடியான வியாபாரம் இல்லை, இருந்தாலும் வியாபாரம் தான். ஒரு பையனை விலைக்கு வந்தா வேறம் தான் சரியா படியல. பையனை விட அப்பனே பெட்டர்னு அவனே வாங்கிட்டான். மை டியர் சன், you have no right to be calling them. நீங்க இன்னும் பாதிரியார் இல்லைன்னு அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டியதா இருக்கு. எனக்கு எதுவுமே நீங்க நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துறேன். தாமஸ் வெள்ள இருக்கும் வரை உண்மை நிரூபிக்கிறதுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கு. அது உங்களால் இன்னும் முடியும்னு நினைக்கிறீங்களா? இயேசு எனக்கு உதவி செய்வார்னு நான் நம்புறேன். இயேசு தான் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி எங்கிட்ட கொடுத்துட்டாரு. நோ நோ, இது இயேசு செஞ்ச காரியம் இல்லை, சாத்தான் செஞ்ச காரியம். என்ன பார்த்தா ஜீசஸ் மாதிரி இருக்குதுன்னு மிஸ்டர் சத்யநாராயணவும் அவர் வைஃபும் சொல்லிட்டு போறாங்க. இயேசு அவர்களை மன்னிப்பார். இத்தனை உண்மைகளையும் என்கிட்ட இயேசு கொடுக்கலையா? மறுபடியும் கொடுக்க மாட்டார். நீங்க எதை வச்சு நம்புறீங்க? நீங்க இதை கூட உண்மையை ஒப்புக்கலாம், இப்ப கூட செய்யலாம். அதுதான் உங்களுக்கும் பெருந்தன்மை, கௌரவம். அதையும் தான் நான் வாங்கி காட்டுறேன்னு சொல்றேனே. தாமஸ் வெளியில இருக்கிற வரைக்கும் நம்பிக்கைன்னு சொல்றீங்க, நான் அவனையும் உள்ள தள்ளுறேன். அது உங்களால முடியாது. ஏன்னா அவன் இருக்கிற இடம் அப்படிதான். அவனுக்கு காவலா இருக்கிற ஒரு பக்தர். அவரை அவங்க பணத்தாலேயோ இல்ல அந்த பணத்தை வச்சு வர பதவியாலேயோ விலைக்கு வாங்கவே முடியாது. நான் நினைச்சேன்னா அந்த பக்தன் மட்டும் இல்ல, அவன் வணங்குற கடவுளையும் என்னால விலைக்கு வாங்க முடியும். அந்த அளவுக்கு எங்கிட்ட பணம் இருக்கு. அவன் பக்தர் உண்மைக்காகவே வாழறது. அவரை உங்களால எதை வச்சு விலைக்கு வாங்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அந்த பக்தன் யாருன்னு சொல்லுங்க, அவரே விலைக்கு வாங்கி காட்டு. அந்த பக்தன் இருக்கிற இடத்தை சொல்லிட்டா தாமஸ் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம்னு நினைச்சு கேட்கறீங்க இல்லையா? நீங்க தான் பயப்படுறீங்க. அந்த பக்தனை ஏதாவது விலை கொடுத்து வாங்கிட வேணும்னு நீங்க தான் பயப்படுறீங்க. டோன்ட் டாக் லைக் தட். அந்த பக்தனை வாங்கக்கூடிய பொருளா நினைச்சேன்னா அது எனக்கு தான் கேவலம். நீங்க போலீஸ்ல சொல்லுவீங்கன்னு தான் நான் பயப்படுறேன். இட்ஸ் ஆல் ரைட். உங்களால தான் என்ன நம்ப முடியல, ஆனா நான் உங்களை நம்புறேன். ஏன் தெரியுமா? நீங்க ஒரு அசல் பைத்தியக்காரன், அதனால உங்களை நம்புறேன். இட்ஸ் ஆல் ரைட். இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இங்க வைக்கிறேன், எடுத்துக்க. நான் தாமஸை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க கேஸ் நடத்துங்க. அந்த பக்தனை விலைக்கு வாங்கிட்டேன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட திருப்பி கொடுத்துடுங்க. உங்க வார்த்தை ஒண்ணு போது எனக்கு. சொல்லுங்க. நீங்க இந்த பக்தனை விலைக்கு வாங்க முடியலன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் கேஸ் நடத்தலாமா? ஓஎஸ், கண்டிப்பா நடத்தலாம். ஆனா அந்த பக்தனை நான் விலைக்கு வாங்கிட்டேன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட திருப்பி கொடுத்துடுறோம். கீதா குப்சாமி கிட்ட லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். ஆரோக்கியசாமி, அந்த பக்தனை விலைக்கு வாங்குற முயற்சியில் நீங்க தோல்வியத்தான் அடைய போறீங்க. இது வரைக்கும் நான் தோல்வியை பார்த்ததே கிடையாது. அந்த பக்தனுடைய விலாசம் வாசிலாமணி, மேலத்தெருவு, செங்கல்பட்டு. சாலை. அந்த வியாபாரத்தை நான் முடிச்சுட்டு வந்தேன். இந்த வியாபாரம் உங்களை மூழ்கடிச்சிடும். You will be drowned. My money will be my lifeboat.
அதியனோடு அப்பா நீ இந்த விலைக்கு அங்க தீர்ந்து அயோக்கியா போடா அப்படி சார் இவனை நான் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர்த்த முடியாதுடா போடா சார் நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லல. உங்களை பத்தி ஊர்ல எல்லாம் விசாரிச்சு தான் வந்திருக்கேன். நீங்க கட்ட போற கோவிலுக்கு தான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. தரித்திரமே சனியன உங்கள்கிட்ட பணம் வாங்கி நான் கோவில் கட்டினேன்னா அந்த கோவில் இடிஞ்சு என் தலைமையிலேயே விழுந்துருந்தா பாதிரியாரை பத்தி பொய் பேசுறியே உன் நாக்க இழுத்து வச்சு துண்டு துண்டா வெட்டி போட்டு வேண்டாம் போடா வெளியில சார் இவன் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் உண்டு போடா தர நீ போடா ஈசனுடன் ஞானமொழி பேசுவோம் ஒன்று சார் இவன் பேசாத கூறுமடி அவர்கள் வினை தீர்க்கும் ஒன்று வேண்டாரா போடா சார் இவன் குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று ஆமா சார் இவன் தாமஸ் தியாகராஜன் பேசின குன்றுடுவேன் கன்வெர்ட் கிறிஸ்டியன். உங்களை ஏமாத்திருக்கான்னு நினைக்கிறேன். நிஜமா தாமஸ் பாதிரியார் மேல சத்தியமா சொல்லு, உண்மையை சொல்லு. ஆமாங்க என் பேரு தாமஸ் தியாகராஜன். நான் மதம் மாறின கிறிஸ்தவங்க. மதம் மாறினவரை கண்டா வெட்டி போட்டுடுவேன்னு சொன்னீங்க. நான் மதம் மாறினவங்க. எங்க எனக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களோன்னு பயந்து நான் உண்மையை மறைச்சிட்டேங்க. அவரு பாதிரியார் போன உண்மையை சொல்லலையேப்பா. அவர் சொல்ல வந்தாருங்க. நீங்க தான் அவரை தடுத்துட்டு அவசரமா ரயில பிடிக்க போயிட்டீங்க. என்ன அவசரமா இருந்தாங்க சொல்லிருக்க முடியாது. முருகா சண்முகா இனிமேல் நான் யாரடா நம்புவேன்? உனக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் நம்பினது இந்த பாதிரியார் தானடா. டேய் நீ என்ன ஏமாத்தினத்தை பத்தி நான் கவலைப்படலடா. ஆனா பாதிரியார் ஏமாத்திட்டாரு. முருகா சண்முகா என்னை யாரும் ஏமாத்தல. உன்னைத்தான் ஏமாத்திருக்காங்க. உங்ககிட்ட தான் பொய் சொல்லியிருக்காங்க. பாதிரியார் உண்மையை மறைச்ச இடமா போச்ச இது. முருகா எப்ப இந்த இடத்துல பாதிரியார் உண்மையை மறைச்சாரோ அப்பவே நீ இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நமச்சிவாயம் அந்த கோபத்தான் இந்த அயோக்கியனை யம தர்மம் மாதிரியே முன்னாடி கொண்டு நிறுத்தினியா? முருகா உன் படம் தாண்டா இங்க இருக்கு, நீ இல்லை. நான் உன்னை தேடி வரேன் முருகா. முருகா எருமையில் எருமையில ஆடும். போலீஸ்ல மாட்டிக்க நான் பயப்படல சார். ஆனா ஒரு நல்ல மனுஷன் இன்னொரு நல்ல மனுஷனை சந்தேகப்படுறதுக்கு நான் ஆளாயிட்டேனே அதை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் சார். இன்னொரு நல்ல மனுஷனை இவர் சந்தேகப்படுறதுக்கு நான் ஆளாயிட்டேனே அதை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் சார். ஏதாவது திமிர்னு பிஸ்டலுக்கு ஜாகிரதை. கமா பிஸ்டல் என்ன செய்யும் சார்? நான் தான் ஏற்கனவே செத்துட்டேன். தாமஸ் என்ன நடந்தது? வாசிலாமணி இல்லாத நேரமா பாத்தி வரீங்க வந்து? அவர் தாங்க நம்ம ரெண்டு பேரு மேலேயும் சந்தேகப்பட்டு என்ன இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாருங்க. எஸ், இந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு விலை இருந்தது. இந்த பக்தனுக்கும் ஒரு விலை இருந்தது. கீதா குப்புசாமியை பணம் கொடுத்து வாங்கினீங்க. வக்கீல பதவியை கொடுத்து வாங்கினீங்க. இந்த பக்தரை என்ன கொடுத்து சார் வாங்கினீங்க? அவருடைய பக்தி வெறி, உண்மை வெறி, மூட வெறி, அதை வச்சே விலை கொடுத்து வாங்கிட்டேன். எதிர்பார்த்த விட வியாபாரம் ரொம்ப சீப்பா முடிஞ்சு போச்சு. நான் மதம் மாறினவன் அவர்கிட்ட சொல்லிட்டாருங்க. அவர் தான் நம்ம ரெண்டு பேருமே அவர்கிட்ட பொய் சொன்னதா நினைச்சு வெறுத்து போய் இந்த இடத்த விட்டு போயிட்டாருங்க. ஃபாதர் எஸ், உனக்கு மட்டும்தான் அவர் ஃபாதர், அவருக்கு மட்டும்தான் அடாப்டட் சன். உங்க ரெண்டு பேருக்கும் வேற யாருமே கிடையாது. நான் தான் எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டேன். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா? Thank you. I have won. My dear son, I have won. இப்போ நான் பெருந்தன்மையின் கௌரவத்தை வாங்க போறேன். நீங்க சொல்லுவீங்களே அந்த பெருந்தன்மையை தான் இவனை கொடுத்து நான் வாங்க போறேன். இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றதுனால மட்டும் உங்களுக்கு கௌரவம் வந்துட போதா? வராது, நிச்சயமா வராது. அதனால தான் இவனை நான் பிஷப் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன்.
பிஷப்பை பார்த்து, மை லார்ட், நம்ம பிரீஸ்ட் ஒருத்தரால தப்பிக்க வச்ச குற்றவாளிய நம்ம சர்ச்சை கண்டுபிடிச்சு கொடுத்தா சர்ச்சுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதனால இவரை நான் பிடிச்சு கொடுத்தா தெரிய வேண்டாம், சர்ச்சுக்கு அந்த நல்ல பெயரை சேரட்டும் சொல்ல போறேன். பெருந்தன்மை வருமா வராது? His Lordship the Bishop மட்டும் உங்களை பத்தி உயர்வா நினைச்சா உங்களுக்கு போதுமா? போராது. நான் இந்த மாதிரி செஞ்சேன்னு இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியணும். அதனால போகும்போதே நியூஸ் பேப்பருக்கெல்லாம் நியூஸ் கொடுத்துருவேன். ஆரோக்கியசாமி குற்றவாளியை கண்டுபிடித்தும் போலீசிடம் ஒப்படைக்காமல் பிஷப்பிடமே ஒப்படைத்து விட்டார். தான் கண்டுபிடித்தாக தெரிய வேண்டாம், சர்ச்சுக்கு அந்த நல்ல பெயர் சேரட்டும் என்றும் கூறிவிட்டார். இவரல்லவோ பெருந்தன்மையானவர். எப்படி நியூஸ்? பிஷப் கிட்டிய நல்ல பேரு, மக்கள் கிட்டிய நல்ல பேரு. பெருந்தன்மையும் கௌரவத்தையும் வாங்குறேன்னு ஒப்புக்குவீங்களா? ஒப்புக்கிறேன். ஒப்புக்க வேண்டிய நிலையில தான் நான் இப்ப இருக்கேன். ஆனா உண்மையை உங்களால எப்பவும் விலைக்கு வாங்கவே முடியாது. நான் தான் எல்லாரையும் வாங்கிட்டேன். நீ என்ன வாங்கலையே. நான் இன்னும் உண்மைக்காகவே உழைப்பேன். நான் உங்களை வாங்குறேன்னு ஒப்புக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க இப்ப எனக்கு தேவையில்லாத பொருள், கொசு. நான் பெரிய லெவல்ல வியாபாரம் பண்றவன், எனக்கு கொசுறு தேவையில்லை. முன்ன ஒரு தடவை டாக்ஸியை பத்தி என்கிட்ட சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் அவ்வளவா டாக்ஸியில போற வழக்கம் கிடையாது. அப்படியே எப்போது டாக்ஸியில போனேன்னா கூட அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட 100 ரூபாய் நோட்டை கொடுத்துருவேன். அவன் சில்லறையை கொடுக்க வந்தான்னா, நோ, கீப் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லிடுவேன். நவ் யூ கேன் கீப் த சேஞ்ச். I do not mind keeping the change, but I shall never change. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியும். சர்ச்சுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் இருக்கிற நல்ல பேரை காப்பாற்றுறதுக்காக நீங்க ரொம்ப பாடுபட்டிருக்கீங்க. இட்ஸ் நதிங் மை லார்ட். சர்ச்சுக்கு நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன். ஆனா இதைத்தான் என்னால ஒப்புக்க முடியும். நீங்க இவனை கண்டுபிடிச்சு கொடுத்து போலீஸ் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்றீங்க. அதுதான் என்னால ஒப்புக்கொள்ள முடியும். I leave it to you, my lord. Best. What a great mind. What a great heart. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் காரணம், my lord. I am after all a humble servant of the Lord. ஃபாதர், நான் போலீஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ப்ரே பண்ணிருக்கேன். ஒரு தடவை ப்ரே பண்ண எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்களா? Come and say prayers and sing to the Lord. அவர்தான் ஒரு பண்ணி. My lord, அப்ப நான் புறப்படலாமா? God bless you. மிஸ்டர், இங்கதான் இருக்கீங்களா? நினைச்சேன், வெளியில காரை பார்த்தேன், இங்கதான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். மிஸ்டர், ஏய், வெங்கட் அலட்சியம் படுத்திட்டீங்கல்ல, இப்ப மாட்டிட்டு முழிங்க. ஏய், நீ போலீஸ்ல போய் என்ன சொன்னாலும் உன்னை நம்ப மாட்டாங்கடா, இடியட். நான் ஏன் போய் போலீஸ்ல பேசுறேன்? அந்த டேப் ரெக்கார்டர், கீதா குப்சாமி லெட்டர், அதெல்லாமே பேசுவேன். அதெல்லாம் தான் உங்க அப்பா எங்கிட்ட கொடுத்துட்டாரு. அங்கதான் நீங்க ஏமாந்துட்டீங்க. உங்க கையில இருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட், ஒரிஜினல் இல்ல. என்னது? எங்க அப்பாவுக்கே தெரியாது இது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அன்னைக்கு உங்ககிட்ட பேசினா, சரி நீங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். சேஃப்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ராத்திரி 3 மணி வரைக்கும் உட்காந்து எல்லாத்தையும் காப்பி எடுத்தேன். அப்புறம் அந்த டேப்பை கூட வேற டேப்ல போட்டேன். அப்புறம் பார்த்தேன் எங்க அப்பா வந்தா டேஞ்சர் ஆயிடும் சொல்லிட்டு டூப்ளிகேட்லாம் எடுத்து பொட்டியில போட்டு சேஃப்குள்ள வச்சுட்டேன். ஒரிஜினலை என் கையில வச்சுட்டு இருக்கேன். சரி நீ கல்யாணத்தை நிச்சயம் பண்ண உடனே உங்ககிட்ட வந்து கொடுக்கலாம் நான் பார்த்தேன். நீ என்னடான்னா என்ன ஷார்ட் சர்க்யூட் பண்ணி எங்க அப்பாவையே விலைக்கு வாங்கிட்டேன். ஏன் சார், நான் தான் விலைக்கு வரேன்னு சொன்னேன் இல்ல, எங்க அப்பாவை ஏன் சார் விலைக்கு வாங்கினீங்க? இப்ப மாட்டிட்டு புழிங்க. ஓ, இதெல்லாம் டூப்ளிகேட். ஒரிஜினல் எங்க வச்சிருக்க? ஒரிஜினலா? அதெல்லாம் ஃபாதர் கிட்ட கொடுத்துட்டேன். இப்பதான் ரமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒன்ன பழிக்கு பழி வாங்கணும்னு எல்லாத்தையும் ஃபாதர் கிட்ட கொடுத்துட்டேன். அவர் இப்ப வந்துட்டே இருக்காரு. அவர் இங்க வந்த உடனே உன் மானம் சந்தி சிரிக்க போகுது. வெங்கட்ட ஏமாத்தின இத்தனை நேரம் வந்து உங்ககிட்ட சொல்லணும், நீ திரு முழிக்கணும், அத்தை பார்த்து நான் ரசிக்கணும்னு நினைச்சேன். இப்ப திருப்தி ஆயிடுச்சு. சாவு போ. ஏய், வெங்கட் பிரெயினை சாதாரண நினைச்சதில்ல. வெங்கட் பிரெயின் தெலுங்கு பிரெயின், தமிழ் பிரெயின் ரெண்டும் சேர்ந்த பிரெயின்.
ஞாபகம் வச்சுக்க. வாப்பா போலீஸுக்கு போகணும். ஃபாதர், என்ன ஃபாதர் இது? என்ன ஆச்சு? ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் குறுக்க பேசாது. தாமஸ் இதை வச்சுக்க. இதுலதான் ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் தான். ஆரோக்கிய சமையிட்ட இருக்கிறது அத்தனையும் டூப்ளிகேட்ஸ். இதை வெங்கட் எங்க கையில கொடுத்தான். இதை வச்சுக்கிட்டு கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியானா கேஸ் ஜெயிச்சு நீ நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிடும். நான் உண்மைக்காக தான் உழைச்சேன். இனிமே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபாதர், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி? ஃபாதர், நான் வர வழியில சர்ச்சு வாசல்ல ஆரோக்கிய சாமி இதெல்லாம் என்கிட்ட இருந்து பிடிக்க பார்த்தாரு. நான் குடிக்கல, ஓடி வந்தேன். சுட்டுட்டார். அவருக்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சுட்டுட்டார். பாவம் அந்த மனுஷன். He's not that bad a man. My Lord, please forgive that man. தாமஸ், இவரை போய் நான் தவறா நினைச்சிட்டேன். அவசரத்தில் அறியாமையே நான் செய்த தவிர ஆண்டவன் மன்னிக்க நான் ஒரு காரியம் செய்தேன். தாமஸ், இவர் வாழ்க்கையில உண்மைக்கு விலையே கிடையாது நிரூபிச்சுட்டேன். இல்ல ஃபாதர், உண்மைக்கு விலை உண்டுன்னு தான் நிரூபிச்சிருக்காரு. உண்மையின் விலை ஒரு நல்ல மனிதனின் உயிர்.